நல்ல இலக்கிய பேச்சாளர்கள் நம்ம சமூகத்தில் நிறைய இருக்காங்க. நல்ல நகைச்சுவை பேச்சாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஆனால் இலக்கிய மேடைகளிலும் நகைச்சுவை மேடைகளிலும் ஜொலிக்கும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கும் மிகச்சிறந்த சில பேச்சாளர்களில் ஒருவர் தான் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர். நேற்று அவரோட ஒரு கம்பராமாயண பேச்சை ஒரு பட்டிமன்ற நிகழ்வை யூடியூப்பில் பார்க்க நேர்ந்தது. அந்த பேச்சில் மிக மிக எளிய நடையில் கம்பராமாயணத்தை பற்றிய காவிய சுவை கொஞ்சம் கூட குறையாமல் பாமரரும் புரிந்து கொள்ளும் விதத்தில் மிக எளிமையான நடையில் தனது கருத்துக்களை முன்வைத்தார். நமது மண்ணில் பிறந்த எட்டயபுரத்து கவி மகாகவி பாரதி தனது பாஞ்சாலி சபதத்தின் முன்னுரையில் எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொது ஜனங்கள் விரும்பும் மெட்டு இவற்றை உடைய காவியம் ஒன்றை தற்காலத்திலே எவன் தருவானோ அவன் நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவானாகிறான். ஓரிரண்டு வருஷத்து 100 பழக்கமுள்ள தமிழ் மக்கள் எல்லோருக்கும் நன்கு பொருள் விளங்கும்படி எழுதுவதுடன் காவியத்தில் உள்ள நயங்கள் குறைபடாமலும் நடத்துதல் வேண்டும் என்று கூறியுள்ளான். இவ்வாறு ஒரு இலட்சிய இலக்கியவாதி எப்படி இருக்க வேண்டும் என்று நமது பாரதி கனவு கண்டானோ அந்த கனவை இன்று நனவாக்கி கொண்டிருக்கும் மிகச்சிறந்த பேச்சாளர், நகைச்சுவை நாவலர் மோகன சுந்தரம் அவர்கள் நமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்துள்ளார்கள். எல்லாம் இன்பமயம் என்ற தலைப்பில் நமது அரங்கில் ஒரு மிகச்சிறந்த மகிழ்வுரையாற்றுவதற்காக நெடுந்தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்திருக்கும் நகைச்சுவை நாவலர் மோகன சுந்தரம் அவர்களை நான் சார்ந்துள்ள மகிழ்வுரை மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நாவலர் திரு எஸ் மோகன சுந்தரம் அவர்கள் தொலைக்காட்சியிலே அவர்களுடைய ஆற்றலையும் திறமையையும் கண்டு வியந்திருப்பீர்கள். பல்வேறு பட்டிமன்றங்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள், வழக்காடு மன்றங்கள் என மேடையை தன்வசப்படுத்தக்கூடிய மாபெரும் பேச்சாளர் இன்றைய தினம் நம்முடைய நகருக்கு வருகை தந்திருக்கிறார். காலையிலே இங்கே வருகை தந்து அவர் எங்களோடு சந்தித்து உரையாடினார். மிக அற்புதமான மனிதர், நல்ல சிந்தனையாளர், நல்ல பண்பாளர். அவர் இன்றைய தினம் நம்முடைய 5வது மாத கூட்டத்திற்கு வருகை தந்து மகிழ்வுரை அளிப்பது என்பது மகிழ்வுக்குரிய விஷயமாக கருதுகிறோம், எண்ணி பார்க்கிறோம். எல்லாம் இன்பமயம் என்கின்ற தலைப்பில் நகைச்சுவை உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு எஸ் மோகன சுந்தரம் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஐயா வருக, உங்களுடைய நகைச்சுவை உரையை தருக. கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தின் 5வது மாத இந்த கூட்டத்தில் தலைமையேற்க வந்திருக்கும் தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் உயர்திரு APK பழனிச்செல்வம் அவர்களே, தேசிய நல்லாசிரியை விருது பெற்ற இன்றைய மாணவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிற திருமதி விநாயக சுந்தரி அவர்களே, கல்வியை தந்து மாணவர்களை முன்னேற்றும் உயர்திரு செந்தில்குமரன் அவர்களே, இந்த மகிழ்வோர் மன்றத்தில் மாதம் ஒரு கூட்டத்தை நடத்தி மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இந்த நகரத்தில், இந்த மாவட்டத்தில் எது நல்லது நடந்தாலும் அதை பாராட்டுகின்ற பெரிய மனதை படைத்த மகிழ்வோர் மன்றத்தின் பாதுகாவலர்களாக இருக்கும் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ், அருமை சகோதரர் திரு காளிதாஸ் அவர்களே, தலைவர் திரு சேர்மதுரை அவர்களே, செயலாளர் திரு ஜான் கணேஷ் அவர்களே, பொருளாளர் மோகன்ராஜ் அவர்களே, இணை செயலாளராக இருந்து உடன் பணியாற்றி கொண்டிருக்கும் திரு துரைராஜ் அவர்களே, செல்வின் அவர்களே, ஆலோசகராக இருந்தது மட்டுமல்லாமல் வழிநடத்துகின்ற திரு ஹரிகரன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது வணக்கம் சொன்னால் திருப்பி நமக்கு வணக்கம் சொல்லணும், அதுதான் தமிழர் முறை. எல்லாரும் சேர்ந்து வணக்கம் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக கை தட்டுறது பெட்ரு. நான் முதல்லையே சொல்லிடுறேன்,
ஒரு பேச்சாளருக்கு எது உண்மையான மரியாதை தெரியுமா? கேட்குறவங்க அதை ஆமோதித்து கைத்தட்டணும். நான் டெய்லி கூட்டத்துக்கு போகிறவன். சில இடத்துலலாம் நம்மளை பேச கூப்பிட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்ட போடாமல் வந்துட்டோமோன்னு. அந்த மாதிரி இல்லாமல், அதுவும் இது ஒரு மகிழ்வோர் மன்றம். அவையோர்களே, ரொம்ப பெரிய விஷயம் எது தெரியுமா? உலகத்திலேயே பேசுறது தான். அது பேசி பார்த்தா தான் தெரியும். மேடைக்கு கீழே நீங்கள் 1000 பேசலாம். தயவு செஞ்சு இந்த அரங்கத்தில் இருப்பவர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த குழந்தைங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் தயவு செஞ்சு ஒரு ஜோராக ஒரு கைத்தட்டு தட்டுங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அடுத்தது. ஒரு பயம் இல்லாமல் மேடையிலே ஏறுவது என்பது, அதுவும் அந்த வயசுலன்றது ரொம்ப கஷ்டம். தான் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்கிறது இன்னும் கஷ்டம். உண்மையிலேயே நல்ல நிகழ்வு அது. சாதாரணமாக வெளியிலலாம் நாங்கள் போகிற அந்த ஹியூமர் கிளப்பில் பெரியவங்க பேசுவாங்க. ஆனால் வளர்கிற தலைமுறைக்கும் அந்த நகைச்சுவை உணர்வை பொருத்த வேண்டும் என்பது தான் உண்மையிலேயே நம்ம எதிர்கால சமுதாயத்துக்கு நம்ம காட்டுற நன்மை. அந்த குழந்தைகளை உண்மையிலேயே வாழ்த்துகிறேன். எனக்கு வந்ததுலேருந்து காளிதாஸ் சார்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். வரவங்க எல்லாம் அந்த பக்கமே உட்காந்துன்னு இருந்தாங்க, இந்த பக்கம் யாரும் வரலை. அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, ஒரு 8 வரையும் இருப்போம், வாசல் பக்கம் அப்படியே நகண்டுடலான்னு. எனக்கு காளிதாஸ் அவர்கள் என்னை இங்கே கூப்பிடும்பொழுது, சாதாரணமாக என்னை கூப்பிட்டாங்கன்னா தலைப்பு நான் தருவேன். ஏன்னா நமக்கு எது வசதிப்படுமோ அந்த மாதிரி கொடுக்கறது. அருமை சகோதரர் காளிதாஸ் என்னை கூப்பிடும்போதே நான் சொன்னேன், சார் எல்லாம் இன்பமயம்னர். அவர் ஒரு யோகி லெவலில். ஆனால் உண்மையிலேயே ஒரு நல்ல தலைப்பு அது. இப்போ நான் அதுக்காக எல்லாம் இன்பமயம்னா சித்தர் பாட்டு, சீவக சிந்தாமணி, 10 பாட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. எல்லாம் இன்பமயம் அப்படின்னா எது எல்லாம் இன்பமயம்? எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். நான் நிறைய கூட்டத்துக்கு போயிருக்கேன், ஹியூமர் கிளப்புக்கே போயிருக்கேன். அந்த ஹியூமர் கிளப்பில் நகைச்சுவை எதிர்பார்ப்பாங்க, ஆர்கனைசர் டென்ஷனாக இருப்பான். ஆனால் இங்கே தான் முதல் முறை பார்க்கிறேன், அமைப்பாளர்களே மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்பது உண்மையிலேயே பெரிய விஷயம். அது கோவில்பட்டியில் முதல் முறை நான் பார்க்குறேன். என்ன மாதிரி பேச்சாளர் ஊர் ஊராக போகிறவங்க நாங்கள் படுற கஷ்டம்லாம் ரொம்ப சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னால், அந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னால் எனக்கு ஃபோனு, அமைப்பாளர் சொன்னார், சார் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேயே இருங்க, நான் ரிசீவ் பண்ணுறேன்னாரு. சரி, நமக்குன்னு மரியாதையாக ரிசீவ் பண்ண வராருன்னு நினச்சேன். நம்ப மாட்டீங்க, அந்த ஸ்டேஷனில் இறங்குது நான் மட்டும்தான். அப்போ என்ன மாதிரி ஊர் பார்த்துக்கோங்க. ட்ரெயின் போயிடுச்சு, ஒருத்தனையும் காணும் பிளாட்ஃபார்மில். இந்த ஆள் வரலை, திருப்பி அடிக்கிறேன், லைன் வரல. சரி என்ன பண்ணுறது, எப்படி வெளியில் தானே போனோம் ஸ்டேஷன் விட்டு. வெளியில் வந்தால் ஒரு வண்டி கிடையாது, ஒரு மரம், அது கீழே ஒரு பிள்ளையார் கோயில், சின்ன கோயில். அங்கேயே நின்றுருந்தேன். மறுபடியும் அவரே ஃபோன் அடித்தார், சார் எங்கே நிற்கிறீங்கன்னாரு. சார் வெளியில் பிள்ளையார் கோயில் இருக்குண்ணா. வெள்ளையம் போனீங்க அப்படின்னாரு. அட ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா வெளில தானே வரணும், வெள்ளையம் போனீங்கன்னாரு. ஏன் சார்ண்ணா, நான் உள்ளே இருக்கேன், உள்ளே வாங்கன்னாரு. இது என்னடா திருப்பியும் உள்ளே வெளியேன்னு திருப்பியும் உள்ளே போனால், ஏங்கண்ணே உங்களை தங்க வைக்கிற இடம் நாங்கள் இங்கேயே தங்க வைக்கிறோன்னாரு. அதாவது அந்த மாதிரி அமைப்பு. எங்கண்ணே, ஸ்டேஷன் மாஸ்டருடைய ரூம் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ரூமு, அவங்க இந்த ரயில்வேக்காரங்க தேவையில்லாததெல்லாம் போட்டு வச்சுருக்கான். நீங்கள் இங்கேருந்து தான் திரும்பவும் நைட்டு போக போகிறீங்க சார், ஒரு 3 ஹவர் தானே அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் கூட நம்மளை விட்டானுங்க. ஆனால் இங்கே காலையில் என்னை வரவேற்பதற்கு ஒரு அன்பு நண்பர் சரவணன் உள்பட ஒரு 4-5 பேர், ஒரு விருந்தோம்பல், மகிழ்ந்து செய்கிற ஒரு நிகழ்வு எப்பொழுதுமே வெற்றிகரமாக அமையும் என்பதற்கு இதுதான் ஒரு பொருள். இந்த 5வது ஆண்டு, இந்த 5வது மாதத்திற்கு இந்த கூட்டம் என்றால் 12 மாதங்கள் முடிந்த பிறகு பாருங்கள், நீங்கள் ஹாலை மாற்றணும், அவ்வளவு கூட்டம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்.
வாழ்க்கை வாழ்கிறோம்னா வாழறோமான்றதே சந்தேகமாக இருக்கு. எல்லாருமே வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுன்றது ரெண்டு வகை. ஒன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, ரெண்டாவது வாழ்க்கையை வெற்றி பெறுவது. ஒரு உதாரணமாக சொன்னோம்னா, எங்கள் தாத்தாவும் தந்தை பெரியாரும் ஒரே நாள் ஒரே வருஷம் பிறந்தாங்க. தந்தை பெரியாரும் எங்கள் தாத்தாவும் ஒரே நாள் ஒரே வருஷத்தில் பிறந்தாங்க. எங்கள் தாத்தா இத்தனைக்கும் 90 வயசு வரையும் இருந்தார். அவருக்கு 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுருக்காரு. அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக இருந்திருக்கு. சொத்து சேர்த்தாரு, செத்து போயிட்டார். என்னோட தாத்தா சொத்து மட்டும்தான் சேர்த்தாரு, அதனால் என் வீட்டில் படமாக இருக்கிறார். தந்தை பெரியார் இந்த சமூகத்துக்கு நன்மை செய்தார், அதனால் பாடமாக இருக்கிறார். எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், தந்தை பெரியார் வாழ்க்கையை வெற்றி பெற்றார். இதான் வித்தியாசம். பேச்சாளராக இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் பேச்சாளர், இப்போது நான் சென்னையில் நடந்து போனேன்னா எதிர்க்க வரவங்க நிறுத்தி நம்மளை கேள்வி கேட்பாங்க. நேற்று டிவியில் பார்த்தேன் சார். அப்புறம் அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுவார். நீங்கள் என்ன அவசரமாக போனாலும் அவனுக்கு கவலை கிடையாது. நீங்கள் என்ன அப்படி பேசிட்டீங்க, அங்கேயே டிஸ்கஷன் பிளாட்ஃபார்த்துலையே. இது பரவாயில்லைங்க. இந்த பேசி முடித்து இறங்கின உடனே ஒரு 4-5 பேர் விசிட்டிங் கார்டு கேட்பாங்க. சார், இப்போல்லாம் யாருமே உங்கள் பேர் என்னான்னு கூட கேட்குறது இல்லையா. ஒருத்தர் பார்த்துக்கிட்டா நம்பர் சொல்லுங்கள் அப்படின்றான். அந்த நம்பர் மட்டும்தான். உங்கள் பேர், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்பர் கொடுத்துட்டா போதும். அது புத்திசாலித்தனமாக செக் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, நம்பர் சொன்ன உடனே போட்டு பார்ப்பான் போதான்னு. ஏன்னா நம்ம தப்பு நம்பர் கொடுத்துருவோமோன்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் கார்டு வாங்குவோம், கொடுப்போம். எனக்கு என்னென்னா, அதில் யாராவது ஒருத்தர் ஆர்கனைசராக இருந்து அடுத்த மாதம் கச்சேரிக்கு கூப்பிட மாட்டாங்களான்னு தான். ஒரு நாள் முடிச்சுட்டு 11 மணிக்கு வந்து சாப்பிட்றேங்க, ஒரு ஃபோனு எடுத்தா, சார் தெரியுதா அப்படின்னா, சொல்லுங்கள் அப்படின்னா. இப்போ தான் அந்த மீட்டிங் வந்தேன், உங்கள்கிட்ட கார்டு வாங்கினேனே, சொல்லுங்கள் சார்னு. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டான் போல இருக்கு. ஆமாம், அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பட்டிமன்றம் சார். அதில் வந்து குடும்பத்தின் உயர்வுக்கு காரணம் ஆண்களா பெண்களான்னு ஒரு பட்டிமன்றம். ஆஸ் யூஷுவல் நான் ஆண்களேன்னு சொல்லி பெண்களை கிண்டல் பண்ணேன். அப்படி தான் பண்ண முடியும். அவர், நீங்கள் என்னங்க ஆண்களேன்னு பேசிட்டு பெண்களை அவ்வளோ கிண்டல் பண்ண, இவர் ஆண், பெண்களை அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. இல்லை சார், தலைப்பு அதுதான் அப்படின்னா. பெண்களேன்னு நான் எப்படி எங்கள் பேச முடியும், ஆண்களே, அதனால் பெண்களை கிண்டல். அப்படியா? அப்போ தலைப்பு நான் ஒருவேளை இவங்க பெண்களேன்னு கொடுத்துருந்தா நீங்கள் ஆண்களேன்னு கிண்டல் பண்ணுவீங்களா? இதெல்லாம் பேசினுக்கிறாங்க. பேசுவோம் சார்னு. ஆர்கனைசர் என்ன சொல்கிறாரோ அதுதானே சார் பேச முடியும், அவர் தானே எனக்கு பேச்சுக்கு பணம் கொடுக்குறாருன்னு. அப்போ பணம் கொடுத்தா என்ன ஒன்றாலும் பேசுவேன் நீ அப்படின்னா. உனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. அதான் சார், அந்த ஆள் ஃபோனில் இருக்கிற எல்லா நம்பர்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறான். டயபெட்டிக் பேஷண்ட் போல், தூக்கம் வரல, புதுசாக மாட்டினவன் நான் தான். 1 ஹவர் பேசினார் சார் அவர் என்கிட்ட. திடீர்னு சில முறை நம்மளுக்கு ஒரு ஃபோன் வரும், ஏதோ அமைப்பாளர் கூப்பிட்றாங்களேன்னு மரியாதையாக எடுப்போம். வணக்கம் மோகன சுந்தரம்னு. அவன் எதிர் சைட்லேருந்து, நான் ஈஞ்சி பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஆமாம், நீங்கள் செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களான்னா. நான் சொன்னேன், சார் நான் மோகன சுந்தரம், திட்டவும் முடியாதுங்க, ஏன்னா நம்பரு, செல் நம்பரு. 2வது நம்ம ரொம்ப நல்லவனாக எடுக்கும்போதே வணக்கம் மோகன சுந்தரம்னு வேறு சொல்லிட்டோம். செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களான்னா, அதாவது அவனை பொறுத்தளவுக்கு நான் மேல் டேங்க்கு க்ளீன் பண்ணிவிடுவேன், செப்டிக் டேங்க் பண்ணுவேனான்றது தான் சந்தேகம். செப்டிக் டேங்கும் க்ளீன் பண்ணுவீங்களான்னு. சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறேன்னா, நீ அதுக்கு லாய்க்கு இல்லைண்ணா. அதாவது அவன் என்ன நினைக்கிறான், பட்டிமன்றம் பேசுகிறவன் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுறது கூட லாய்க்கு இல்லை. ஆமாங்க, சில பேர் ரொம்ப வித்தியாசமாக தான் பார்ப்பேன். சார் நீங்கள் பட்டிமன்றத்தில் ஆமாம் நல்லா பேசுகிறீங்க சார், ரொம்ப தேங்க்ஸுங்க, சிரிக்க பேசுகிறீங்க சார், தேங்க்ஸுங்க. ஆமாம் உங்களுக்கு மிமிக்ரி வராதா அப்படின்னா. இல்லை பேச்சே சரியாக வரல,
மிமிக்ரி வராதான்னா பயந்துட்டேன். ஏங்க அப்படின்னா எனக்கு பிடிக்குமே அப்படின்னா. அதாவது அவருக்கு எனக்கு என்ன பயனா, அவனுக்கு எது எது பிடிக்கும்னு தெரியாது. சரியா, நீ கம்பி மேலே நடப்பியா, சிங்கம் வாயில் தலை விடுவியா, அடுத்தது இதெல்லாம் வரும்ல. ஐயோ மக்கள் இதெல்லாம் வந்து இல்லை, வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய சில பாடங்களும் உண்டு. சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான் சார். சில பேர் தான் எப்போ பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பான். இப்போ என்ன போன மாதம் தான் சொல்லியிருப்போம், என்ன மாதமாக வேலை மாற்றுவோம், போன மாதம் தான் சொல்லியிருப்போம், இப்போ என்ன பண்ணுறீங்க வேணுமா. என்ன ஒருத்தர் கேட்டான், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு. வெறுத்து போய் பேசுகிறேன் அப்படின்னு. பேசுறியா? அவனுக்கு என்ன சந்தேகம்னா, இவன் பேசுகிறான்னா இந்தியாவில் எல்லோரும் ஊமையான்னா. அவனுக்கு கோபம் தாங்கலை. சோத்துக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்னேன் பேசுகிறேன், அந்த பேச்சில் வருமானம் வருது, அதில் தான் சாப்பிட்றேன்னு. அப்போ நீ வாயை வாடகை விட்டு பிழைக்கிற. அதாவது ஒரு பேச்சாளரை இதை விட கேவலப்படுத்த முடியுமா பாருங்கள். வாயை வாடகை விட்டு பிழைக்கிறேன்னா அதுலேருந்து வச்சேங்க. அதுக்கப்புறம் எவன் என்ன கேட்டாலும் சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆம்பே ப்ராடக்ட் விற்றுன்னு இருக்கிறேன்றேன். முடிஞ்சு போச்சு. 2 வருஷத்துக்கு என்கிட்ட வரமாட்டான். அப்படியும் இல்லையா, எல்ஐசி இப்போ ஏஜெண்ட்டாக இருக்கிறேன்னு, அது இன்னும் சுத்தம். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. சில பேர் அப்படி இருக்காங்க, சில அமைப்பாளரே அப்படி தான். விடிய காலம் 7 மணிக்கு கஷ்டப்பட்டு நம்ம நம்பரை தேடி பேசி, சார் ஜூன் 12 ஒரு நிகழ்ச்சி இருக்குது, உடனே நம்ம கேலண்டர் பார்ப்போம். ஜூன் 12 எனக்கு ஏதாவது நிகழ்ச்சி, அதுக்கு தானே கூப்பிடுவார். சொல்லுங்கள் சார், ஒரு நிகழ்ச்சி, ஒரு நல்ல பேச்சாளராக இருந்தால் சொல்லுங்களேன் நம்மக்கிட்டே கேட்போம். அப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்களேன். நான் உடனே கீவாஜானா ஒரு நிமிஷம் நிறுத்தி, சார் அவர் செத்துட்டாரே சார்னா. எனக்கு தெரிஞ்சு நல்ல பேச்சாளர் அவர் தான், உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. மக்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லணும். மற்றவங்க மனசு கஷ்டப்படுமே, அதை பற்றி கவலை கிடையாது. நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான்னா குணமாகணும்னு சொல்லிட்டு போக மாட்டான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு எனக்கு ஒரு ஜலதோஷம்னு சொல்லுங்களேன். 20 பேர் 20 மெடிசன் சொல்லுவான், 20 இடத்த காமிப்பான். அந்த டாக்டர்கிட்ட போ, இந்த டாக்டர்கிட்ட போ, அங்கே போவாத. அட பேஷண்ட்டை பார்க்க வந்துட்டு உள்ளே உட்காந்து இங்கேயே அட்மிஷன் ஆனேன் அப்படின்னு. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடுறதா படித்தேனேன்னுவான். அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கான். அதுக்கப்புறம் எப்போ ஊசி குத்த வந்தாலும் பயமாக இருக்கும் அவனுக்கு. எது பேசுறதுன்றதை பற்றி கவலையே இல்லை. மகிழ்ச்சி என்பதற்கு அர்த்தம் தெரியாமலே நிறைய பேர் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எது உண்மையான மகிழ்ச்சி? நிறைய பேரை கேளுங்க, எது உண்மையான மகிழ்ச்சி? ஒரு காலேஜில் பேச போய் பசங்க கிட்ட கேட்டேன், இளைஞர்கள்கிட்ட, தம்பி உண்மையாக மகிழ்ச்சினா என்னப்பான்னு நினைக்கிறேன்னு. அவன் சொன்னான் சார், ஓப்பனாக சொன்னான், அது மட்டும் ஒரு நல்லது. தலை படத்தை சார் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் சார், அதான் மகிழ்ச்சின்னா. அவனுக்கு பாருங்கள், உலகத்திலேயே மகிழ்ச்சி அதுதான். நான் அவங்ககிட்ட சொன்னேன், எப்படி சொல்கிற தம்பி, நான் ஒரு முறை தெரியாமல் முதல் நாள் முதல் ஷோ உங்கள் தலைப்படத்துக்கு போனேன். வசனமே காதில் உள்ள, இந்த ஆடியன்ஸு ஓன்னு கத்துறானுங்க, என்ன பேசுகிறாருன்னே கேட்கலையாப்பாண்ணா. அதான் சார் மகிழ்ச்சினா. உனக்கு அது தெரியல சார், வயசாகிடுச்சின்னா. ஒரு 50 வயசு அம்மா கிட்ட கேட்டேன், எது மகிழ்ச்சிமா அப்படின்னு. அந்த அம்மா, மரகதம் என்னைக்கு சாவறாலோ அன்றைக்கி தான் மகிழ்ச்சி. ஒருவேளை இந்த அம்மாவோட மாமியாரா, மரகதம் யார், மருமகளா? சீரியலில் ஏதோ ஒரு கேரக்டர் மரகதம், அது செத்தாதான் இந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சியாம். நம்ம என்னங்க பண்ண முடியும்? அவங்க மகிழ்ச்சி எந்த லெவலில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஊனிட்டாங்க பாருங்கள். அட ஒரு ஆள் வந்தார், அவர்கிட்ட மகிழ்ச்சி உண்மையிலே இவனுக்கு என்னதான் மகிழ்ச்சி இவன் தெரியுதான்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தார். அண்ணே உங்களுக்கு மகிழ்ச்சினா எதுனேண்ணா? அவன் நின்று சொன்னான், சார் முதல் 2 ரவுண்டு விட்டுருங்க, 4வது ரவுண்டில் நம்ம அட்ரஸ் மறந்துடும், அதுவும் விட்டுருங்க, 6வது ரவுண்டில் நம்மளே யாருன்னு தெரியாது, அதுதான் மகிழ்ச்சினா.
அப்போ மகிழ்ச்சின்றதே ஒவ்வொருத்தருக்கு வேறுபடுது. உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா, சந்தோஷமாக இருக்கோமா தெரியல. சார் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டால் முகம் மலர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் வச்சு சுற்றினுக்கிறான். எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் அப்படின்னா இந்த போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் புத்திசாலியாக பேசுவான். எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடின்னு இருக்குதுன்னு. அதை நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் இருக்கான் ஞானி லெவலில் இருப்பான். எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவரே போக மாட்டார், கடவுள் வந்து கைப்பிடிச்சி கூட்டி போகணும். ஏன் இப்படி சொல்கிறான்? நம்ம நாட்டில் மட்டும்தான் சார் அந்த மாதிரி. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி. வெளிநாடுகளிலெல்லாம் ரொம்ப சராசரி மக்களே ஒருத்தரை பார்க்கும்போது ஐ எம் ஃபைன், ஓகே, தேங்க்யூன்றான். இங்கே மட்டும் அது வரவே மாட்டுது. என்ன ஒருத்தன் கேட்டான் எப்படி இருக்கீங்கன்னு, ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னேன், நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படா நல்லா இருக்கான்? அதான் இந்தியன்ல நம்ம நல்லா இருக்கக்கூடாது, இருந்தாலும் காமிச்சிக்கக்கூடாது. அடுத்தவன் சத்தியமாக நல்லா இருக்கக்கூடாது. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான்? சார் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதே அவனால் தாங்க முடியலங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எங்கிட்டயே சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன, இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்னா. நேற்று கூட எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் 1 மணி வரையும் பேசிட்டு போய் படுத்தார், அப்படியே போயிட்டார். சைலண்ட் அட்டாக்காம். அதாவது எப்படி எவ்வளோ மனசு பாருங்கள். நான் உடலை அவனை, எனக்கே ஏதாவது ஆனாலும் கவலை இல்லை சார், ஐ எம் வெல் செட்டில்டு, ஃபைனான்ஷியலாக வெல் செட்டில்டு, குடும்பம்லாம் எல்லாம் ஓகே பண்ணிட்டேன், இன்சூரன்ஸில் நிறைய பணம் போட்டிருக்கேன், கவலையே இல்லை. அவன் அதுக்கும் ஒரு பதில் வச்சுருக்காங்க, இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையா, ஃப்ராடு பண்ணுறாங்களாம், பணம் வர்றதுக்குள்ளே நாமினியை செத்து போயிடுவானா. இவனுங்களை வச்சு என்னங்க பண்ண முடியும்? நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். சார் 1 மாதம் முன்னால் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், என்னடா எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு, இல்லையேன்றான். இது நான் நல்லா இல்லைன்னு அவன் சொல்கிறான். நல்லதாண்டா இருக்கு, இல்லை எனக்கு தெரியுமே, போன மாதம் பார்த்ததை விட இழைச்சிருக்க அப்படின்னா. நமக்கு நடு ரோட்லேயே லைட்டாக ஃபீவர் வருது. அப்படியா? ஆமாம், தாடாலாம் ஒட்டி போயிருக்கு. நல்லா இல்லையே, ஏதோ உடம்பு சரியில்லையா? இல்லைடா நல்லா தாண்டா இருக்கேன். உங்களுக்கு ஃபீவர் வராமல் விட மாட்டாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான். இல்லைடாண்ணா, பிபி இல்லை, சுகரு இல்லை, வயசு 52 வரும். எப்படா எனக்கு வந்து இருக்கு? அதேதான், மற்றவன் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த எல்லாம் இன்பமயம்ன்றது எது வெளியில் இருக்குதா உள்ளே இருக்கிறதா? உள்ள. சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாம் இன்பமயம் என்கிற எண்ணம் எல்லாமே வெளியிலே இருந்து உள்ளே வருவது அல்ல, உள்ளே இருந்து வெளியே போகும். 1.5 வருஷமாக வாடகை கொடுக்கல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, காலையில் டிஃபன் இல்லை, மதியம் சோறு இல்லை, போட்டுக்க நல்ல துணிமணி இல்லை. இந்த எட்டயபுரத்தில் பிறந்தவன் நான் எழுதினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா, சுப்பிரமணிய பாரதி. அதுதான் பார்க்கிறதெல்லாம் இன்பமயமாக பார்க்கிறது. எல்லாம் இன்பமயனா அதுதான். காலத்துக்கு ஏற்ப நம்மளை மாற்றிக்க தயாராகலைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும், உங்களுக்கு மகிழ்ச்சி வராது. எல்லாம் மாறிடுச்சிங்க சார். ஒரு காலத்தில் ஜூக்கு போனால் சிங்கம்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம வெளியிலேருந்து சிங்கத்தை பார்ப்போம். இப்போது ஜூக்கு போனால் நம்மளை ஒரு கூண்டு உள்ளே வச்சிடறான், சிங்கம் உலாத்தினுக்குது. மாறிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருந்து மாற்றினாங்க. ஒரு ஸ்கூட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டு காமிக்கிறான், ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு, தலைமுடியெல்லாம் விரிச்சின்னு ஸ்பீடாக போகுது, ஸ்கூட்டர் விளம்பரம். நடிகர் அப்பாஸ் ஒவ்வொரு வீட்லேயும் கதவை தட்டி உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்குதான்னு கேட்குறான். அதாவது விளம்பரக்காரன்னு தெளிவாயிட்டான் பாருங்க, லேடிஸ் எதுக்கு ஜென்ஸ் எதுக்குன்னு. எல்லாம் மாறி போச்சு. இங்கிலீஷில் ஒரு காலத்தில் நம்ம கழிவறைக்கு டாய்லெட்டுன்னு சொன்னோம்.
அதை நம்மளுக்கு தெரியாமலே இது வெறும் இங்கிலீஷ் பேசுகிற ஒரு கும்பல் ஒன்று இருக்கும் எப்போவுமே எல்லா நாட்டிலையும். இவனுங்களே என்ன பண்ணிட்டாங்க, அதை ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டானுங்க. வாஷ்ரூம் கூட இல்லை, ரெஸ்ட் ரூம்னு மாட்டான். இப்போ டாய்லெட்டு நான் கெட்ட வார்த்தையா, நான் இவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணியிருந்தோம்ல, இவன் ஒரு 10-15 பேர் ரெஸ்ட் ரூம்னு மாற்றினா நம்மளுக்கும் சொல்லலை. நானாவது வெளியில் போகிறேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன். என் கம்பெனி ஜென்ரல் மேனேஜர் சுத்தம், அந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்தார், டெலிஃபோன் ஆப்ரேட்டரை காணோம், வேறு ஷீனார். இந்த ரிசப்ஷன் பொண்ணு சொல்லிச்சு ஜஸ்ட் கான் டு ரெஸ்ட் ரூம் சான்ச்சு. 10 மணிக்கே என்ன ரெஸ்ட்டு அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டான். அப்புறம் நான் தான் உள்ளே போய் சொன்னேன், சார் ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட்டான். யார் சொன்னது? அவங்க தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னு. யோ, ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டை ரெஸ்ட் ரூம்னு சொன்னீங்கன்னா உண்மையான ரெஸ்ட் ரூம் ஓய்வு அறைய நீங்கள் என்னடா சொல்லுவீங்கன்னாரு. தெரியல சார், நான் அது தெரியாமல் அந்த பொண்ணுக்காக ஏன் பறிஞ்சுன்னு வந்து வெளில போனோம். எல்லாம் மாறி போச்சு, சாப்பிட்ற சாப்பாடு மாறி போச்சு. இங்கே யாராவது டயட்டிஷியன் இருக்கீங்களான்னு தெரியல. இப்போ எல்லாருக்கும் அந்த உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், எதுவும் பண்ணுறதில்ல, சும்மா ஆரோக்கியமாக இருக்கணும், காலையில் எழுந்து நடைப்பயிற்சி பண்ணணும் சொல்லினே இருப்பான். அலாரம் வச்சு ஒரு நாளும் எழுந்துக்க மாட்டான். சார் விறுவிறுன்னு டென்ஷனாக போகிறான். சார் எங்கடானா யோகா கிளாஸ்னா. இவன் போய் என்ன பண்ண போகிறான்? ஏன்னா யோகா கிளாஸ் நீ வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். மனம் ஒன்றி விட்டால் நீங்கள் சந்தோஷமாக எங்கே வேணாலும் இருக்கலாம். சாப்பாடு மாறி போச்சு, டிஃபன் மாறி போச்சு. கேட்டால் இதில் தான் கலோரி இருக்குது எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம வீட்டில், எங்கள் வீட்டில் டேபிளில் உட்கார்றேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது வரையும் இட்லி ஒரு 2-3 சட்னி கிடைக்கும். அன்றைக்கி பார்க்குறேன், ஒன்று டேபிளில் உட்கார்ந்தோன்னே என் ஒய்ஃபு ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சா, இந்த பிளாஸ்டிக் மக்கு மாதிரி ஒரு கிண்ணம். அப்புறம் ஏதோ ஒரு பேக்கெட்டை சிசரில் கட் பண்ணி ஜல்லி கொட்டுற மாதிரி கிடுகிடுன்னு கொட்டினான். என்னது இதுன்னு? இதான் டிஃபன்னா? என்னது இது? கிளாக்ஸ். இதில் தான் கலோரி அதிகம். அது டயட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது, இதில் தான் கலோரி அதிகமாக ஒன்று. நான் பார்த்த உடனே பக்குன்னு ஆயிடுச்சு. இது டிஃபன் எப்படிங்க சாப்பிட முடியும்? அப்புறம் கேட்டா பால் ஊற்றவானா. யாருக்குன்னு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னா. எனக்கு என்ன வருத்தனா, திரும்பி பார்க்குறேன் என் நாய் என்ன உத்து பார்த்துன்னுக்குது. ஏன்னா அது சாப்பிட்ற பிளேட்டும் அந்த மாதிரி கிண்ணம், அது சாப்பாடும் அந்த மாதிரி ஜல்லியாக இருக்கும். அது என்ன நினச்சிதுன்னா, நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டான்னா நம்ம என்ன சாப்பிட்றதுன்னு. எல்லாம் மாறி போச்சுங்க. தமிழகத்தில் வந்து நம்மளுடைய தமிழ் பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் என்ன சொல்லுது? ஒரு காலத்தில் நம்ம திருமணம்லாம் 5 நாள் நடந்தது, அப்புறம் 4 நாள் ஆச்சு, அப்புறம் 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இப்போ ஒரே நாள் தான். சார் நிறைய பேர் கல்யாணத்துக்கு வாங்கன்னு வெறும் ரிசப்ஷனுக்கு தான் இன்விடேஷனே வைக்கிறானுங்க. இவனுங்க கல்யாணம் பண்ணிக்கிறானுங்களா இல்லையானே தெரிய மாட்டுது. அதுலேயும் சென்னை மாதிரி ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் சார் ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இவனுங்க இந்த ரிசப்ஷனுக்கு இன்விடேஷனை வச்சுட்டு போயிடுறானுங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி, அப்புறம் அந்த கல்யாண மண்டபம் இருக்கிற வரையும் ஆட்டோவை பிடிச்சி போய் உட்காந்தா முன்ன மாதிரி வாசலில் நின்று வாங்கன்னு யாரும் சொல்கிறதில்ல. அதுக்கு ஒரு பொம்மை வச்சுட்டான், அது வணக்கம் வணக்கம்னு. உள்ளே போகும்பொழுதே பன்னீர் சொம்பு, முன்னெல்லாம் அந்த பாவாடை தாவணி பட்டு பாவாடை கட்டி சின்ன பிள்ளைங்க இருந்து அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. அதுக்கு ஒரு மிஷின் வச்சுட்டான் பன்னீருக்கு. அது போகிறவன் சட்டையெல்லாம் நினச்சி வேர்வையும் அதையும் ஒரு வித்தியாசமான நாத்தம். உள்ளே போனால் வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவான். நம்மளை உட்கார சொல்ல மாட்டான். நமக்கா இந்த க்யூவில் நிற்கிறதுன்றது கஷ்டங்க. எப்போவுமே எல்லோரும் இந்தியர்கள் தானே, ஏதாவது இலவசமாக கொடுத்தா க்யூவில் நிற்கலாம். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த 500 ரூபாவை இவங்களுக்கு கொடுக்குது, நான் ஏங்க க்யூவில் நிற்கணும்? அதுவும் எடுத்த உடனே. அது இல்லாமல் இந்த ரிசப்ஷனுக்குன்னு ஒரு கூல்ட்ரிங்க் ஒன்று கொடுப்பாங்க, சின்ன கிண்ணம். அந்த கப்பை கண்டுபிடிச்சவன் மட்டும் என்கிட்ட மாட்டினா மெரிச்சிடுவேன். இத்தினூண்டுங்க, அது உள்ள கிரேப் ஜூஸுன்னு ஒன்று இத்தினூண்டு. அந்த கிரேப் ஜூஸ் ரெசிபி எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீர்ந்து போயிடும். அதை மேலேயும் கீழே போட்டு அந்த க்யூவில் நிற்க வச்சு, ஃபேன் வசதி கிடையாது, ஃபேன் வந்து இந்த மாதிரி உத்தரத்தில் எங்கேயோ நிற்கும், வேர்த்து விறுவிறுத்து பிபி ஏறி. நான் எதுக்கு ஒரு பெருமாள் கோயிலில் நின்னா புண்ணியமாவது கிடைக்கும் க்யூவில். இது ரெண்டும் லவ் பண்ணி ரிசப்ஷன் நடத்துது, இதுக்கு எதுக்கு நான் க்யூவில் நிற்கணும்? க்யூவில் நின்று போனால் அது இல்லாமல் நமக்கு இன்னொன்று, நம்ம ஒழுங்காக க்யூவில் நின்னாங்க, யாராவது குறுக்கில் வந்தால் ரொம்ப கோவம் வரும். படித்தவனா இருந்தால் கூட வா நிற்கிறவன் முட்டால வா பின்னால் வா.
ஆனால் கல்யாணத்தில் நீங்கள் போய் சண்டை போட முடியாது. கல்யாணத்தில் நம்ம நின்றுக்கினே இருப்போம். திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளைக்கு தம்பி அவன் ஆஃபீஸ் ஆளுங்களை சைடு என்ட்ரன்ஸில் இட்டுன்னு வருவான். பார்த்துக்கிறீங்களா? அந்த பையன் எம்என்சியில் கம்பெனியில் வேலை செய்கிறவன். இந்த எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன் எங்கே போனாலும் 50 பேர் பஸ்ஸில் போவான். தப்பதும் நம்மளுக்கா பிபி ஏறி அந்த மாப்பிள்ளை கிட்ட போகும்போது வேர்த்து விறுவிறுத்து டென்ஷன் ஆகி அந்த 500 ரூபாய் கவரை நல்லா இருடா அப்படின்னு கொடுப்போம். குட்டி இறங்க விட மாட்டானுங்க நம்மளை. கண்டிஷனாக குரூப் ஃபோட்டோவுக்கு நிற்க வச்சுருவானுங்க. பிடிக்குதோ இல்லையோ நிற்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாள் கூட என் ஃபேமிலியோடு நான் நின்னதே கிடையாதுங்க. யார் ஃபேமிலியோடு நம்ம நிற்க வச்சுருவோம். அதுவும் அது சீக்கிரமாக முடிஞ்சு தொலைக்காது. வீடியோகிராஃபர் கொஞ்சம் பரவாயில்லைங்க, அவர் 8 முடிச்சுட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். லைட் ஆஃப் பண்ணிவிடுவார். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நகரலான்னு பார்த்தா இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அப்படின்வான். என்னென்னா அவர் இன்னும் எடுக்கலையா, அதனால் நம்ம வெயிட் பண்ணோமா. எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரியே நடிக்கிறது. அப்படியே பார்த்து அன்றைக்கி பார்க்குறோம், பக்கத்தில் ஒரு பையன் நீளமா, டேய் நீ யார், பையன் விடா பொண்ணு விடான்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் பந்தி பரிமாறுறவன் சார், 9 மணிக்கு பந்தி முடிச்சிடலான்னு கேட்க வந்தேன், என்னையை நிற்க வச்சிட்டானுங்கண்ணா. எனக்கு என்ன ஆத்திரன்னா, என்னை விட அவன் நல்லா இருந்தாங்க. இப்போ குரூப் ஃபோட்டோவில் எங்கேயாவது நம்மளை விட அவன் தானே ஸ்மார்ட்டாக இருப்பான். இப்போ மெட்ராஸில் இன்னொன்று விருந்துன்னா என்ன, ஒரு இலை போட்டு தலைவாழை இலை போட்டு நம்மளை உட்கார வச்சு வரிசையாக வச்சுட்டு வந்தால் நம்மளுக்கு எது பிடிக்குதோ இன்னும் கொஞ்சம் கூட வைங்க. இப்போ அதுலேயும் பஃபே சிஸ்டம் வந்துடுச்சு சென்னையிலலாம். கல்யாண விருந்தை அது ரொம்ப கொடுமைங்க. அந்த பஃபே சிஸ்டம் வந்து இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சது. வசதி, உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உணவு வீணாகாது, அதெல்லாம் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அந்த தட்டை வச்சுன்னு க்யூவில் நிற்கிறது ஒரு மாதிரி இருக்கும், வேறு எங்கேயோ நிற்கிற மாதிரி. சரியா? அது வேறு. நமக்கு தட்டை வச்சு நிற்போமா, அப்படியே எட்டி பார்ப்போமா, நமக்கு முன்னால் போனவன் இந்த குலோப் ஜாமுன் 2 எடுத்து வைப்பான். நமக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும், ஆனால் டக்குன்னு மனசு திக்கு திக்குன்னு இருக்கும். நம்ம போகிறதுக்குள்ளே குலோப் ஜாமுன் தீர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வேறு ஃபில் பண்ணுவானுங்களா இல்லை அப்படியே விட்டுருவானுங்களா? சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற நேரத்தில் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 10 ரூபா போடுறேன்னு. அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா சார், நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படின்னா, ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் வந்து ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க வச்சிங்களேன், ஒரு சிக்னல் ரிலீஸ் ஆன உடனே ஸ்பீடு ஓவராக எடுப்போம் தெரியுமா? அது ஏன்னா 30 நிமிஷம் நம்ம வேஸ்ட்டாக நின்றுட்டோம். அந்த மாதிரி அந்த தட்டு வெயிட்டுங்க நம்மளுக்கு கொள்ளாது. அந்த மாதிரி அது கிட்ட போட உடனே அந்த நின்ன வேகத்தில் அவியல் ஸ்வீட்டு அது இது எல்லாம் சில பேர் தட்டை பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதான் சொல்லிட்டானே, கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பான். அன்றைக்கி நான் எல்லாம் வச்சுக்கிட்டு பீன்ஸ் பொரியல் சாப்பிட்றேன், தித்திப்பாக இருந்தது. அதே குலாப் ஜாமுன் ஜீரா வந்துச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சில பேர் இதுலேயே டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி இருக்கான். நம்ம முதல் ஸ்பூன் வைக்கிறதுக்குள்ளே அவன் எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். தெய்வம் அவன்லாம், அது நம்மளுக்கு வராது. வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு, நம்ம மாற்றிக்க ரெடியாக இருக்கணும். வாழ்க்கை பிரச்சனை தான். நீங்கள் நிறைய பேர் இந்த இந்த மோட்டிவேஷன் கிளாஸுன்னு இப்போ எடுத்து எல்லாம் புக்கு நிறையெல்லாம் வருது. வாழ்க்கை உங்கள் கையில், நீங்களே திட்டமிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திட்டமிட்டு நான் கூட தான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், 5ஆம் கிளாஸுக்கு மேலே வக்கீல் ஆகணும்னு நினச்சேன், ஒன்றும் ஆகாமல் விட்டேன். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடுங்கள், வாழ்க்கை உங்கள் கையில், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை பிரச்சனை தான், ஆனால் அதை பிரச்சனையாக நினைக்க ஆரம்பித்தா தான் பிரச்சனை. விட்டுணும் சார். ஒரு கல்யாணம் ஆகி தேனிலவுக்கு இந்த புது தம்பதிகள் இந்த ஊட்டி கொடைக்கானல் தேக்கடி அப்படி போகிறாங்க. ஏன் ஒரு 10 நாளாவது மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் இருப்போம். ஏன்னா இறங்கின உடனே சண்டை போட போகிறாங்க. 10 நாளாவது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அதையும் கெடுப்பானுங்க. பார்த்துக்கிறீங்களா சேனல்காரனுங்க? இவனுங்க கேமராவை எடுத்துக்கின்னு மைக்கை எடுத்துக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் போய் அங்கே இப்போ தான் கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆகுது, அவங்கக்கிட்ட போயிட்டு அது கூட கேள்வி கேட்குற எல்லா ஆளும் பார்த்திங்கன்னா அந்த நிற்கிற பையன்கிட்ட கேட்கவே மாட்டானுங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? அந்த பொண்ணு அஜித், விஜய், விக்ரம், சூர்யா. ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற புருஷன்னு சொல்லவே சொல்லாது. நம்மளால் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். பேகை இங்கே வச்சுன்னு ஒட்டி நிற்பான். ஏன்னா அந்த ஃப்ரேம்லையாவது வரணுமேனு. அந்த அம்மா உண்மையை தானே சொல்லுது. ஏன்னா அது என்ன மனசில் நிற்கிதோ நம்ம என்ன பண்ணோம், அதுக்காக சண்டை போட முடியாது.
அது எப்படி? நான் தான் உனக்கு காலம் ஃபுல்லாக சாப்பாடு போட போகிறேன், நீ எப்படி அஜித்தை ஹீரோ சொல்கிற? சொல்ல முடியாது. ஏன்னா நான் அஜித்தை நம்மளும் பார்த்துக்குறோம், நம்ம மூஞ்சியை நம்ம கண்ணாடியில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்கிறாங்களோ அதோட மரியாதையாக விட்டுடணும். அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா தான் வாழ்க்கை மகிழ்ச்சி. நிறைய பேர் விலைவாசியை பற்றி ரொம்ப வருத்தப்படுவான். டேய், விலைவாசி ஏறண்டா, அது ரெடி ஆகிக்கோ, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளே மனசை ரெடியாக வச்சுருக்கணும். 20 நாள் ஆச்சு, எப்போவுமே 20 நாளைக்கு ஒரு வாட்டி பெட்ரோல் 2 ரூபாய் ஏற்றுவானுங்களே, இன்னும் ஏற்றலையே அப்படின்னு ரெடி ஆகிட்டிங்க வச்சிங்களேன். அன்றைக்கி நைட்டு ₹1.68 பெட்ரோல் விலை ஏறியதுன்னா மகிழ்ச்சி. ஏன்னா நீங்கள் ரெடி ஆனது 2 ரூபாய்க்கு, 32 பைசா நமக்கு லாபம். அதோடு விட்டுணும். சார் 20 வருஷத்துக்கு முன்னால் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து ஐயாவுக்கு தெரியும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து சமாதானம்னா எப்படிங்க? ஒரு 2 முழம் பூ அல்வா அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, கதையிலலாம் நான் படிச்சிருக்கேன் நிறைய பேர் வீட்டில். இப்போ அது கிடையாது. ஏன்னா அல்வா அரை கிலோ 300 ரூபா விற்கிறான். சென்னையிலலாம் 2 முழம் பூவே 100 ரூபாய்க்கு விற்கிறான். இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகணுமான்னு விட்டுறான். அதெல்லாம் வாழ்க்கை. அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். சில புத்திசாலி இருக்கான், ஒன்றும் வாங்க மாட்டான், நேராக வீட்டுக்கு போகிறான், கதவெல்லாம் சத்துறான், பட்டின்னு கீழே விழுறான். சமாதானம் ஸ்ட்ராங்கு, அதே சமயத்தில் காசும் கிடையாது, ரொம்ப சிக்கனம். நிறைய பேர் இருக்காங்க விலைவாசியை பற்றி கவலைப்பட்டு. முன்னெல்லாம் நாங்கள்லாம் 10 ரூபாய் எடுத்து போனால் சினிமா பார்ப்போம். எந்த காலத்தில்? சுதந்திரத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் 120 ரூபா, கார் பார்க்கிங்கு மட்டும் 500 ரூபா, உள்ளே சாப்பிட்றதுக்கு போகாத. விலைவாசி கஷ்டம்னு ஏன் கவலைப்படுற? ஒரு வாரம் வெயிட் பண்ண, 25 ரூபாய்க்கு சீடி வருது, எப்படியும் வரும், பார்த்துட்டு போ. எல்லாத்துக்கும் கவலைப்பட ஆரம்பித்தா வாழ்க்கை கஷ்டம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொன்னான், ஏண்டா ஆம்பளையாக போகிறது ஒன்று இருக்குது. ஏண்டா அப்படின்னு. இல்லை, டெய்லி ஷேவ் பண்ணுறதா இருக்குது. எதுக்கெல்லாம் கவலைப்படுறா பாருங்க. பேசாமல் சாமியாராக போயிடலாமான்னு இருக்கேன்னு. சாமியாருங்களே ஷேவ் பண்ணி ஆசிரமம் உள்ளே ஜிம்மு வச்சுருக்கிறானுங்க. இவன் சாமியார். நிறைய பேர் இருக்காங்க சார். சில பேருக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. நான் வந்து நேற்று ஜோசியம் பார்த்தேன், இனிமேல் எனக்கு பிறப்பே கிடையாதான்னு. ஏண்டான்னு? ஒவ்வொருத்தருக்கும் 7 பிறப்பு தானா? நான் ஜோசியர் எனக்கு சொன்னார், இதுதான் எனக்கு 7வது பிறப்பான், இனிமேல் நான் வந்து பிறக்கவே மாட்டேன்னா. நான் சொன்னேன், 7வது பிறப்பு உனக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குது, சரியா? நீ இன்னும் 8வது பிறந்து பிரதமராக ஆக போகிற, விடு, இதுக்கெல்லாமா கவலை பண்ணணும். அப்படி தாங்க. சிலது நடக்கும், சிலது நடக்காது. நடக்காததை பற்றி கவலைப்பட்டு இருந்தால் வாழ்க்கை இனிக்காது. இப்போ நம்ம வீட்டு பிள்ளைக்கே நமக்கே எனக்கு அந்த மாதிரி நடந்துருக்கு. பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி இந்த பெண் பார்க்கறது ஆண் பார்க்கறது ஜாதகம் வச்சுட்டு இந்த வர்த்தக மையன்றது சென்னையில் வந்து தெருவுக்கு தெரு வந்துச்சு. 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 6 மாதத்தில் பெண்ணோ பிள்ளையோ அவங்களே பார்த்து கொடுத்துருவாங்க. 25,000 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 மாதத்தில் முடிச்சு கொடுத்துருவாங்க. நான் கூட யாரையாவது கேட்கணும்னு நினச்சிருந்தேன், 2 மாதத்தில் கரெக்டாக முடிச்சு கொடுக்குறீங்கன்னா அவங்க எவ்வளோ நாளுங்க நமங்களோட இருப்பாங்கன்னு. இன்னும் அர்ஜென்ட்ரா உனக்கு? ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு போய் நம்ம நட்சத்திரத்துக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு 25 ஜாதகம் எடுத்துன்னு வந்து அதில் ஃபோட்டோவை பார்த்து சுமாராக இருக்கிற ஒரு 3 செலக்ட் பண்ணி அதில் 1 செலக்ட் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ண பிறகுங்க நம்ம மாட்டிங்க நல்ல நல்ல ஜாதகமாக வரும். நிறைய வீட்டில் அது நடக்கும். பொண்ணுக்கு 100 சவரம் போடுறேன், பையனுக்கு கார் வாங்கி தரேன், அதெல்லாம் அப்புறம் வரும். அதுக்காக நம்ம இப்போ வாபஸ் வாங்க முடியாதுல்ல. சிலது நடக்கும். நான்லாம் வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் அதிகமாக ட்ரெயினில் போகிற ஆள். எப்போ பார்த்தாலும் எனக்குன்னு ஒரு இது இருக்குது. கஷ்டப்பட்டு லோயர் பர்த்து போடுவேன். இல்லை அமைப்பாளர்களாக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுவேன், லோயர் பர்த்தாக போடுங்க. ஒரு முறை கூட நம்ம பர்த்தில் தூங்கினதா சரித்திரமே இல்லை. அந்த தனியாக போகிறதுல அது ஒரு பெரிய கஷ்டம். அது கூட பர்த்து சேஞ்ச் பண்ணுறவங்க கூடங்க ஏறினவுடனே அவனுக்கு தெரியும்ல, அப்போவே சேஞ்ச் பண்ணி தொலைக்க மாட்டானுங்க. நம்ம கஷ்டப்பட்டு பெட்ஷீட் போட்டு பில்லோவை எடுத்து வச்சு அந்த பிளாங்கெட்டை மடித்து எல்லாம் வச்சோன்னா எஸ்கியூஸ் மீ அப்படின்வான். சொல்லிவிட்டு நான் எங்கள் மாமியாரோட வந்திருக்கேன், அவங்களுக்கு மூட்டு வலி, நீங்கள் கொஞ்சம் அதை எடுத்துக்க முடியுமா, அந்த பர்த்து எடுத்துக்க முடியுமா. நம்ம தனியாக வந்தோன்னு ஒவ்வொருத்தரும் துரத்தி கடைசியில் அந்த டாய்லெட்டு டோரு திறக்கிறதுக்கு மேலே ஒரு பர்த் இருக்கும் தெரியுமா, அதில் மாட்டுவோம் பாருங்கள். அன்றைக்கி தான் விசேஷம். அன்றைக்கின்னு பார்த்து தான் எல்லாம் போவான்.
ஒரு 15 சுகர் பேஷண்ட், அதில் வெளிச்சம் வரும், அதெல்லாம் பண்ண முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் A1 நிற்கிறேன், வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பிள்ளைங்க, ஒரு 20-25 பிள்ளைங்க. அப்பா, இந்த பிரயாணம் மாதிரி நமக்கு தப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு பிரயாணம்னா ஒரு கல்லூரி மாணவிகளை இறங்க கலாட்டா பண்ணுவாங்க, நம்ம அவங்க என்ன இந்த காலத்து பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். சரி, இன்றைக்கி பிரயாணம் ஓகேன்னு. நம்ப மாட்டீங்க, புறப்பறதுக்கு முன்னால் சொல்லி வச்ச மாதிரி அதெல்லாம் A2 ஏறிடுச்சு. என் கோச்சில் என் எதிர்க்க பர்த்தில் ஒரு அம்மா கை குழந்தையோடு, அந்த குழந்தை அழுதுகினே இருக்குது. என்ன பண்ணிச்சு, வந்தது என் பர்த்துக்கும் அது பர்த்துக்கும் ஒரு புடவை எடுத்து யானை கட்டிச்சு, குழந்தைய அதில் போட்டது, அது படுத்துடுச்சு. படுத்துட்டுங்க தூங்குது. எனக்கு குழந்தைங்கன்னா அழுவுங்க, எல்லார் வீட்டு குழந்தையும் தான் அழும், நம்ம வீட்டு குழந்தையும் அழும். ஆனால் பிரயாணம் பண்ணும்போது அந்த ஏசி கோச்சு உள்ள குழந்தை வீல்னு அழுதுகிட்டே இருந்தால் தூங்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இப்படி பார்க்குறேன், அந்த அம்மா நல்லா தூங்குது. வீட்டில் பழக்கம் போல், வேறு வழி இல்லை, நம்ம தூங்கணும். அதனால் என்ன பண்ணேன், மெதுவாக அந்த யானையை ஆட்டி விட்டேன். அந்த பொம்பளை சொல்லுது, இடிக்காமல் ஆட்டுப்பான்னு. எவ்வளோ சோகம் பாருங்க, வேறு வழியே கிடையாது. சில இதெல்லாம் மாற்றிக்க ட்ரை மாற்றணும். என் ஒய்ஃபு வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்தாங்க. அவங்க வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம்தான் ஆகுது. நம்ம போன முறை காங்கிரஸ் ஆட்சி இருந்தாங்கல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அந்த கடைசி பீரியடில் கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மினிஸ்டர், அவர் மெட்ராஸுக்கு வந்துட்டு திரும்பறச்சே என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் ஹவுஸ் ஒய்ஃப்னு, அதான் வேலைக்கு போகாமல் வீட்டை மட்டும் பார்த்துக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு ஹஸ்பண்டுங்க சம்பளம் கொடுக்கணும் மாதம்னா சொன்னான். நாங்கள் சட்டம் எடுத்துகிட்டு வருவோன்னு, நல்ல காலம் காங்கிரஸ் திரும்பி வரல, சட்டம் எடுத்துகிட்டு வர போகிறோன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அது வரட்டும், ஆனால் அதுக்குள்ளே தினத்தந்தியில் போட்டுட்டான். என் ஒய்ஃபு படிச்சுட்டாங்க, அவளுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம், சம்பளம்லாம் கொடுக்குறாங்கன்னு. நான் ஷூ மாட்டிக்கு வேலைக்கு கிளம்பலான்னுக்கிறேன், பக்கத்தில் வந்து நின்று, என்னங்க பேப்பர் படிச்சிங்களான்னு. என்ன பேப்பரு அப்படின்னு. அவள் எதுக்கு பேச வரான்னு நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னா, இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் சம்பளம் கொடுக்கணுமா, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் வராதுமா, சும்மா போகிற போக்கில் கொடுக்கலன்னா உங்களை போலீஸ் பிடிச்சிக்குமா போட்டுக்குதுன்னா. நான் சொன்னேன், வராது, வந்தால் பரவாயில்ல. இல்லைங்க அப்படியே சம்பளம்னு கொடுத்தீங்கன்னா எப்படிங்க, பிஎஃப்பு இபிஎஃப் அந்த மாதிரிலாம் பிடிப்பீங்களா, நீங்கள் வாங்குற மாதிரி எங்களுக்கும் தீபாவளி போனஸ்ன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம பட்டிமன்றம்லாம் போயிட்டு 11 மணி 11:30 மணி நைட்டுக்கு வீட்டுக்கு போனால் சுட வச்சு ஏதோ சோறு போடுறா, அப்புறம் அதுக்கெலாம் ஓவர் டைம் எழுதுவாளோன்னு. அப்புறம் நான் தெளிவாக்கணும்ல, அப்புறம் தெளிவாக சொன்னேன், கவலைப்படாதம்மா, சட்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லோரும் கொடுத்து தான் ஆகணும். சட்டம் வரட்டும், மாதம் சம்பளம் தரேன், ஆனால் ஒன்று, சம்பளம்னு வாங்கிட்டீங்கன்னா நீ ஸ்டாஃபு, அப்படி தானே, இதுவரையும் நீ சமைக்கிறது ஏதோ தர்மத்துக்கு சாப்பிட்டுனுக்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு சாப்பாடு சரியில்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் வச்சுருவேன், பரவாயில்லையா, அவ்வளோதான். சிரிச்சிக்கினே சொல்லுங்கள், அடுத்த நாள்லேருந்து உண்மையிலே சட்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டான். அப்படி தான் சிலதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடுவோம். இவங்களே என்னோடய மனைவி திரும்பியும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போது அதெல்லாம் ரொம்ப கொடுமை, வேறு வழி கிடையாதுங்க. வாழ்க்கை சக்கரம் அந்த மாதிரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே குடும்பத்தில் இந்த பிரச்சனைலாம் வரும். நிறைய பேர் அதிலே டென்ஷனாக சுற்றுவான். அந்த கிளம்பும்போது என்னை எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்னா நம்மளுக்கு எரிச்சல் ஜாஸ்தியாகும். ஏன்னா என் ஆஃபீஸு இங்கேருந்து இங்கே இந்த பக்கம் 3 கிலோமீட்ரு, அவங்க ஆஃபீஸு அங்கேருந்து 3 கிலோமீட்ரு இந்த சைடு. அங்கே விட்டுட்டு நான் 6 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி என் வேலைக்கு போகணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸுக்கு போகிற டைமு நம்ம ஒரு மென்டலாக ரெடி ஆகிருப்போம். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 9 மணிக்கு ரீச் ஆகலான்னு. 8 மணிக்கு சொன்னால் பரபரப்பு ஜாஸ்தியாகும். இதில் ரொம்ப கொடுமை என்னென்னா, அவங்க ஆஃபீஸு கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே 1 கிலோமீட்ரு, கம்ப்யூட்டர் கம்பெனி. நான் அன்றைக்கி எடுத்து போய் விட்றேன், விட்டுட்டு அது வெறுப்பு தான். முதல் நாள் விட்றேன், இவன் போய் கார்டு பஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி வந்து, என்னங்க அது எங்கள் சாரு, அவருக்கு வணக்கம் சொல்லுங்கண்டு. நான் ஏங்க யாருக்கும் வணக்கம் சொல்லலாம்,
அது இல்லாமல் என் கம்பெனியில் நான் மேனேஜரு, சீனியர் மேனேஜரு, அதனால சாதாரண ஆள், ஒரு டீம் லீட்ரு. ஆனால் என் ஒய்ஃபுக்கு அவன் தான் பாஸு. எங்கள் சாருங்க வணக்கம் சொல்லுங்கண்ணா. வேறு வழி, ஒய்ஃபோட பாஸ் ஆச்சே, மார்னிங் சாருன்னு. அவன் அதுக்குள்ளே நம்ம ஒன்று சுந்தரம் ஆஃபீஸ் போலியா, ஏதோ ஸ்கூல் போலியான்னு கேட்குற மாதிரி, ஆஃபீஸ் போலியா டேய், வருத்தம் தான் முதல் நாள் இருந்தது. அப்புறம் மனசை ஈஸியாக்கிட்டேன். ஈஸி ஆகிட்டு இப்போல்லாம் கவலையே இல்லை. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது வாசல்லேருந்து எவனை பார்த்தாலும் மார்னிங் சார், மார்னிங் சார், மார்னிங் சார். நம்ப மாட்டீங்க, அன்றைக்கி வாசலில் இருக்கிற வாட்ச்மேன் என் காது பட சொல்கிறான், சார் தங்கண்டா, நம்ம மேடம் தான் ஹெட் வெயிட்டு அப்படின்னா. அடுத்தவங்க ஆஃபீஸில் போய் நல்ல பேர் வாங்குறதுங்க அப்படி தாங்க இருக்கும். சிலதெல்லாம் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். மாற்றலைன்னா உங்களுக்கு வாழ்க்கை இன்பமயமாக இருக்காது. டூ வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் ஹெல்மெட்டு போடுறது எவ்வளோ கஷ்டம்னு. கவர்மெண்ட்டு எனக்கு சொல்லுச்சு எல்லாரும் ஹெல்மெட்டுன்னு. ஒரு விதத்தில் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த பின்னால் உட்காந்துன்னு உங்கள் அம்மா இதை சொன்னாங்க, உங்கள் அக்கா இதை சொல்லிச்சு, உங்கள் தங்கச்சி அதை சொல்லிச்சு, தோண ஒன்றும் இல்லை, வாங்கி மாட்டின்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் கோர்ட்டு இன்னும் ஒருபடி மேலே போச்சான், ஹைகோர்ட்டு. பின்னால் உட்காரவங்களும் ஹெல்மெட்டு போடணுன்னா இன்னும் சந்தோஷம். கொண்டைக்கும் சேர்த்து ஒரு பெரிய ஹெல்மெட்டு. ஆனால் நம்மால் யார் அந்த விண்டு ஷீல்டை தூக்கிட்டு கத்தின்னு வரா பின்னாடி. ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஹெல்மெட்டு. அப்போ பின்னால் தொணப்பு இல்லை. ஆனால் பாருங்கள், அதுலேயும் ஒரு டென்ஷனு. என்ன, நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஈரோட்டில் ஒரு பெட்ரோல் பங்கில் என்ன ஆகிடுச்சு, படிச்சிருக்கீங்க, 2 ஹஸ்பண்டு ஹெல்மெட்டு ஒரே கலரில் போய் ஒய்ஃபுங்க மாதிரி உட்காண்டாங்க. ஒரு விஷயம் கவனிக்கணும் ஆம்பளைங்கெல்லாம், ஒய்ஃபுங்க இப்போ தான் நம்மளை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, ஹெல்மெட்டு, வண்டி கலரு மாதிரி உட்காந்துட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், ஒய்ஃபு நம்ம ஒய்ஃபு நம்ம கூட தான் வருவாங்கன்ற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் தூரம் போனோன்னா குரல் கேட்குது, என்னங்க இந்த ரூட்டு வழியாக போகிறீங்களேன்னு. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான். அந்த அம்மா மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு இறங்கிடுச்சு. நல்ல காலங்க செல்ஃபோன் இருந்தது. அப்புறம் இவன் அவனுக்கு அடித்து, அப்புறம் இவனை வந்து ரோட்லேயே ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு போயிட்டாங்க. இப்போ ஹெல்மெட்டு போடுறதுல இந்த பிரச்சனை வந்துதா, நான் அதுக்கும் ரெடி ஆகிட்டேன். என்னென்னா, ஒரு நல்ல பெரிய ஃபோட்டோ என்னது என் ஹெல்மெட்டுக்கு பின்னால் ஸ்டைலாகவும் நினச்சிக்கிட்டோம், ஐடென்டிஃபிகேஷனாவது இருக்கட்டும், வேறு வழி கிடையாது சார். சிலதெல்லாம் நடைமுறை வரும்போது பயமாக இருக்குங்க. ஆனால் அதை எதிர்க்க தயாராக மனசு ஆயிட்டுச்சு வச்சிங்களேன், உங்களுக்கு வாழ்க்கை எல்லாம் இன்பமயம். உங்களை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம மோடி அரசு வந்த உடனே இவங்க ஒன்று புதுசாக கலப்புனாங்க. வீட்டில் தங்கி வேலை செய்கிற வேலைக்காரிங்க இருக்காங்கள்ல, வேலைக்காரங்க. இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வந்து வீட்லேயே வேலை வச்சு, அப்போல்லாம் சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாங்கள் ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வர போகிறோம். எப்படின்னா, 9,000 ரூபா மாத சம்பளம் யாருக்கு, வீட்டிலே தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு, 13 நாள் லீவு கண்டிஷனாக கொடுக்கணும் சட்டம். நாங்கள் இது எல்லாமே என்னென்னா, டக்குன்னு இப்போ மீடியா ஜாஸ்தி ஆகிடுச்சு, டிவி ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஊடகங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, மக்களுக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துடுது. என் வீட்டில் சேர்கிற வேலைக்காரி உள்பட. அந்த அம்மா ஆரம்பிச்சுது, சரே 13 நாள் லீவு, நீ ஸ்டேட் கவர்மெண்ட் லீவு கொடுப்பியா, சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவு கொடுப்பியான்னு. அது எவ்வளோ நாலேஜில் இருக்குது பாருங்கள். எனக்கு என்ன பையனா, இந்த மகாவீர் ஜெயந்தி, புத்த பௌர்ணிமா, அதுக்கெல்லாம் லீவு கேட்க போகணும். மாற்றிக்கணும். மாற்றலைன்னா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையை ஆரம்பிப்பது திருமணத்தில் தான், பிரச்சனையும் அதில் தான். நீங்கள் எப்போ விட்டு கொடுத்து எல்லாவற்றையும் வந்து ஒரு ஜோவியலாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாளும் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை சார். ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக ஒரு காலேஜ் படிக்கிற பையன், பள்ளிக்கூடம் படிக்கிற பையனுக்கு வருஷத்தில் இறுதி பரீட்சை ஒரு நாள் ஒரு முறை தான் வரும். அதில் டாப் ரேங்கர்ஸ் இங்கே இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த சொல்ல மறந்துட்டேன். அதிக மதிப்பெண் பெற்று இங்கே விருது வாங்கியவர்களை தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டி அவங்களுக்கு ஏன்னா உங்களை ஒரு அறவருக்கு ஒரு வாட்டி இப்படி கைத்தட்ட சொன்னால் தான் கைத்தட்டுவீங்க. இல்லை, படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். நல்ல மார்க் வாங்குறது
இந்த பிள்ளைங்க பரவாயில்லைங்க, இவங்களுக்கு சிலபஸ் இருக்குது, காலேஜுக்கு சிலபஸ் இருக்குது, எக்ஸாமில் சிலபஸில் இருந்து தான் கேள்வி வரணும். ஒருவேளை சிலபஸில் இல்லாத கேள்வி வந்ததுன்னா அதை அட்டன் பண்ணாலே மார்க், அப்படி தானேம்மா? ஆனால் லைஃப்பில் அந்த மாதிரி கிடையாது. காலையில் எழுந்த உடனே ஒய்ஃபு கேள்வி கேட்பா, சிலபஸில் இல்லாத கேள்வியாக தான் இருக்கும். நீங்கள் இதில் விட முடியாது, சாய்ஸில் விட முடியாது, கண்டிப்பாக பதில் சொல்லணும். உங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்கன்னு பதில் சொல்லி ஆகணுங்க. நான் அப்புறம் வந்து சொல்லலாம் சொல்ல முடியாது. உங்கள் தங்கச்சி வீட்டில் போய் இருக்க வேண்டியது தானே, காலையிலேயே அப்படியே வளைஞ்சி குழஞ்சி போயிடுவோம். சாயங்காலம் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்தோடனே அம்மா ஹாலில் உட்காந்துப்பாங்க, டேய் உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அதட்டி வைடான்னுவாங்க. அதான் நம்மளால் எது முடியாதோ அதெல்லாம். எங்கள் அப்பாவாலே முடியலன்னா ஈஸி சேரில் படுத்துனுக்கிறாரு. அதாவது மூஞ்சி எதிர்க்க சொல்லுவாங்க, சார் கவலையே இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழி இல்லை. என் ஒய்ஃப் சொல்கிறா, உங்கள் தங்கச்சியே எனக்கு பிடிக்கலைங்க. நம்மக்கிட்டேயே சார் நம்ம என்றைக்காவது ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு? ஒரு நாள் சொல்லியிருப்போமா? இல்லை ஒரு நியாயம் வேணாமா? வேறு வழி இல்லை. அதெல்லாம் அட்ஜஸ்ட் நிறைய ஆமாம். இங்கே மகிழ்ச்சியாக இருக்குது என்னதுமா, இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிட்டதுனால தான் நமக்கு மனைவிக்கிட்டேருந்து வர எதிர்ப்பெல்லாம் நம்ம உண்மையிலே நகைச்சுவாக தான் எடுத்துக்கணும், வேறு வழி கிடையாது. சுகர் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு டாக்டர் பார்க்க போனேன். அவர் வந்து ஒரு 2 நாள் அட்மிட் ஆகிட்டு சுகர் கண்ட்ரோல் பண்ணின்னு போங்கன்னாங்க. ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், அட்மிஷன் ஆகிறேன், இருக்கியா அப்படின்னா. இருக்கியா, நான் ரூம் எடுத்துருக்கேன், கூட இருக்கியான்னு. ஏன் சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நம்ம இவ கூட இருக்கணுன்றதுக்காக நம்ம ஐசியூவில் அட்மிட் ஆக முடியாதுல்ல. டாக்டர் வர போகிறாரு, பார்க்க போகிறாரு, மெடிசனு நர்ஸு கொடுக்கும், அதுக்கு தான் சேர்த்து பில்லு வாங்குறானுங்க. அதுவும் இல்லாமங்க நான் இங்கே இருந்தால் நான் 2 பேருக்கு சண்டை வரும். எப்போ ஆரம்பமே அதுக்குள்ளே பெரிய டாக்டர் வந்துட்டார். பெரிய டாக்டராக இருக்கட்டங்க, அந்த 3வது மனுஷன். இவன் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், டாக்டர் நான் எது சொன்னாலும் இவர் கேட்க மாட்டுறாரு, சொல்லிவிட்டு அவர் இஷ்டமாக சாப்பிட்றாரு. என்ன இஷ்டம், நீ பண்ணுறதை தான் சாப்பிட்றேன், அவர் இஷ்டம். அந்த ஆள் உடனே இடுப்பு மேலே கை வச்சுக்கின்னு, இன்னும் மிஸ்டர் ஒய்ஃபு சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லையா? அவர் நம்ம அவங்க ஒய்ஃபு சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி. டேய் எவன்டா கேட்டிருக்கோம், அதனால தான் இந்த அளவாவது நல்லா இருக்கும் இல்லை? ஒய்ஃபு பேச்சு கேட்குறது இல்லையா? எதுவாக இருந்தாலும் சரி சார், ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கை என்பது கஷ்டங்கள் வரும், அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய வரும். சாப்பாட்டு ரூபத்தில் வரும், திடீர்னு அசத்துவாங்க. இப்போ வேறு எல்லா சேனல்லையும் இந்த சமைப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க எங்கள் வீட்டிலங்க ஒரு 200 புக்கு இருக்குங்க சமைப்பது எப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த மாதாந்திர பெண்கள் இதழ் வருதுல்ல, அது கூட பார்த்தீங்கன்னா 30 சட்னி தனி புக்கு, அவ்வளோ புக்கு இருக்குது. அதில் இருக்குது ஒன்று கூட பண்ணி தந்ததில்லை. அதே இட்லி அதே தேங்காய் சட்னி. அன்றைக்கி திடீர்னு சிவப்பாக ஒன்று கொடுத்தா ஸ்பூன் வச்சு, என்னது இதுன்னு, மஷ்ரூம் அல்வானா பக்குனாச்சு எனக்கு. ஏன்னா அவள் வாயில் அந்த மஷ்ரூம்ன்ற சொல்ல இப்போ தான் கேள்விப்பட்டேன். அம்மா உனக்கு தான் செய்ய தெரியாதம்மா அப்படின்னு டிவியில் சொல்லி கொடுத்தாங்க. யாருன்னு, நடிகை நளினி அப்படின்ச்சு. அந்த அம்மா பாருங்கள், நடிக்கும் போதும் நம்மளை பழி வாங்குச்சு. இப்போ இதெல்லாம் சொல்லி அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா நீ சாப்பிட்டியாண்ணா? இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நம்மளை லேபில் இருக்கிற டெஸ்ட்டு எலி மாதிரி தான், நீங்கள் சாப்பிடுங்கன்னு என் பையனுக்கு கொடுத்தா. என் பையன் ரொம்ப தெளிவானவங்க, அவன் அதை அப்படியே வாங்கி பேக்கெட் உள்ள போட்டான். போட்டு வெளில போய் எவன் அவனை பிடிக்காதோ அவனுக்கெல்லாம் குத்துருவான். இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி சான்ஸ் ஒன்றும் கிடையாது. அப்படி தான், வேறு வழி கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும். உறவுகள் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் சொந்தக்காரன், டேய் சொந்தக்காரன்னா அப்படியே பண்ணேன், அது தெளிவாயிடு. நீ 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த உறவு முறையெல்லாம் இப்போ எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ஒரு இப்போ ஒரு 2 மாதம் கனடாலையும் அமெரிக்காலையும் இருந்துட்டு வந்தேன். அங்கே இருக்கிற தமிழர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். 40 வயசு உள்ள இந்தியர்கள் தமிழர்கள் குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள், இப்போ 40 வயசு, என் வயசில் இங்கேருந்து எம்என்சியில் படிச்சுட்டு அங்கே போய் செட்டில் ஆனவங்க எல்லாமே சொல்கிற ஒரே தாரக மந்திரம், தமிழர் பண்பாடு தமிழ் மொழி எல்லாமேங்க
எங்களுடைய பரம்பரையோடு முடிஞ்சிடும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வளர்ப்பு முறை மாறிடுச்சு. அப்போ உறவு முறை இன்னும் மாறிடுச்சு. நீங்கள் திருப்பி அந்த காலத்தில் எங்கள் தாத்தா காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. உறவுனா அப்படி தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. சார் கிரகப்பிரவேசம் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன் சார். திருச்சியிலேருந்து எங்கள் மாமா வந்தார். வந்து நான் கட்டின இடம் மீனம்பாக்கம் பக்கத்தில். இங்கேயா கட்டினேன்? ஆமாம். இங்கே இடிச்சிட்டு ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களேண்ணா, இது கிரகப்பிரவேசத்துக்கு வந்துட்டு. என் ஃப்ரெண்டு சும்மா இல்லாமல் அவர்கிட்ட இல்லை வராதுங்க, இங்கே மொத்தம் 30,000 வீடு இருக்குது, அதெல்லாம் இடிக்க மாட்டாங்கன்னா இவன் அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறான். உனக்கு தெரியுமா, கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாள் புல்டோசர் வச்சு இடிச்சிடணும். கிரகப்பிரவேசத்துக்கு வந்து, அதாவது என் வீட்டை இடிக்காமல் போகிறதில்லன்னு ஒரே முடிவோடு விட்டால் நீதிமன்றத்தில் போயிட்டு பொதுநல வழக்கு போடுவான் போலகுது, எனக்கு ஏர்போர்ட் இங்கே தான் வரணும்னு. சொந்தக்காரலாம் அப்படி தான் இருப்பான். சில பேர் ரொம்ப உரிமை எடுத்துகிட்டு நம்மளை காலி பண்ணுவாங்க. பார்த்துக்கிறீங்களா, சொந்தக்காரன். எங்கள் மாமா அதே மாமா தான். ஒரு நாள் எனக்கு வந்து இந்த வீட்டில் அங்கங்கே படம் மாட்டுறது பிடிக்காதுங்க, ஆணி அடித்து டீசெண்டாக இருக்கும். ஒரு நாள் வர என்னை கேட்காம அவரே வந்து ஹாலில் செவுத்தில் ஆணி அடித்து ஒரு சாமியார் படத்தை மாட்டிட்டு போயிட்டார். எனக்கு யாருன்னா ஒய்ஃப் சொல்கிறாங்க, உங்கள் மாமா தான் வந்து மாட்டாருன்னு. இதில் வேறு ஃபோனு, மாப்பிள்ள அந்த சாமியாரை கும்பிடு எங்கேயோ போய்டுவேனார். ரைட்டுண்ணே. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து போட முடியாது. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜனவரி 1ஆம் ஆனால் ஓசியில் கேலண்டர் கிடைக்குதுன்னு சாமி கேலண்டராக வாங்கி வீட்டில் மாட்டிடுவோமா? இந்த டிசம்பர் மாதம் ஒரு டென்ஷன் ஆகும். ஏன்னா இந்த சாமி கேலண்டர் சுருட்டி எங்கே போடுறது? குப்பையில் போட முடியாது, மனசு கஷ்டமாக இருக்கும், சாமி பழி வாங்கிட போதேன்னு. போகிலையும் போட முடியாது, எரிச்சிடக்கூடாது சாமியாக. உள்ளேயும் வைக்க முடியாது, ஏன்னா என் வீட்டில் இடம் கிடையாது. அதனாலேயே சில பேர் சிவன் கோயிலில் போய்ட்டு நவகிரகம் பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுவான். சில புத்திசாலி இருக்கான். அது மாதிரி சாமியார் படத்தை ஏன் எடுப்பானே, சரி விடுன்னு. நான் அது பரவாயில்லைங்க. என் ஒய்ஃபு சாமியாருக்கு தீவிர பக்தி ஆகிட்டான். அப்படி ஒரு சாமியார் பேச்சு தான், நீங்கள் நம்ப மாட்டீங்க. கேஸ் எல்லாம் சிலிண்டர்லாம் இப்போ புக் பண்ணால் 20 நாளில் வந்துடுது. எல்லாம் சாமியார் வந்த மகிமை. வேலை காட்சி லீவ் எடுக்காமல் வரா, எல்லாம் சாமியார். சரி ஏதோ ஒன்று நம்பிக்கை தானே, 20 நாள் அப்படி நல்லா தான் போச்சு. திடீர்னு எங்கள் சாமியாரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரியா, அரெஸ்ட் பண்ணி சீடி கீடிலாம் வந்தது. அதுக்கப்புறம் எடுக்கணும் நியாயமாக. ஏன்னா வீட்டுக்கு வரவன் என் பக்கத்தில் உட்கார்ந்த உடனே சாமியார் பார்த்து தள்ளி உட்காரான், என்ன இந்தால வச்சுக்கிதா அப்படின்னு. எடுக்கலான்னு போகிறேன், என் ஒய்ஃபு சண்டை போடுறா. என்னென்னு அவள் பாருங்கள், அரசியல்வாதி மாதிரி குற்றப்பத்திரிக்கை தான் தாக்கல் பண்ணிக்கிறாங்க, நான் ஜட்ஜ்மெண்ட்டாக வந்துச்சுன்றா. அதாவது என் வீட்டு ஆணிலேருந்து சாமியார் படத்தை எடுக்கிறதுக்கு நம்ப மாட்டீங்க, நான் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். இது எல்லாம் இந்த மாமா வந்த வேண சொந்தக்காரன் உறவு. இப்படி தான். ஆனால் இப்போ வர்றதில்லை அந்த ஆள். அவருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுத்தேன். நம்மள நிறைய பேருக்கு இந்த டீ குடிக்கிறதுல டீ பேக் போட்டு கலக்கி குடிக்க நிறைய பேருக்கு தெரியாது, சரியாக பண்ண தெரியாது. அது இல்லாமல் என் சொந்தக்காரனுக்கு யாருக்கும் தெரியாது, எங்கள் மாமாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ எப்போ வீட்டுக்கு வந்தாலுங்க, நம்மளுக்கும் 50 வயசு ஆயிடுச்சு, ஒரு மரியாதை கொடுத்து, மாமா தான், தாய் மாமா தான். எப்போ பாரு வாடா போடா, வாசலில் டிரைவர் நிற்கிறான், அவன் எதிர்க்க என்னடா ப்ரொமோஷன் வாங்கினியா அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும். ஏதோ அவர் வேலை செய்கிற காலத்தில் மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ப்ரொமோஷன் வாங்க இன்னுமா வாங்கலை அப்படி இல்லாமல் கத்துவார். வந்தார். இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன், என் ஒய்ஃபு கிட்ட இனிமேல் அந்த ஆள் வந்தால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணுன்னு வந்து உட்கார்ந்தார். என் ஒய்ஃபை பார்த்து சொன்னேன், மாமாவுக்கு அந்த ஸ்பெஷல் டீ கொடுன்னேன். எது? பாலில். வழக்கம் போல் தொண பேசினே இருந்தாருங்க. என் ஒய்ஃப் வந்து அந்த பாலில் வச்சு கொடுத்தோன்னு மூஞ்சி மாறிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவர் பார்த்ததில்லை. மாப்பிள்ளை இது அப்படின்னாரு. நான் டிப் இந்த டிப் நான் வெள்ளைக்கார மாதிரி நான். அவருக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவ்வளோ நேரம் கடன்னு பேசினவர் பேச்சை நிறுத்திட்டார். முகம் தெரியுது, டென்ஷன் ஆகுது, வேர்த்திடுச்சு. இப்படின்னாரு. அது அது இது அப்படின்னாரு. அப்படின்னா டிக்கெட்டுனாரு. இந்த கார்பரேஷன் பம்ப் அடிக்கிற மாதிரி. அது ரொம்ப ஆட்டக்கூடாது, ஏன்னா நம்ம வாங்குகிற கம்மி விலை டீ பேக்கில் உள்ளே கிழிஞ்சிரும். சரியா? அப்படிலாரு. பள்ளிட்டு எடுத்து போட்டு குடிக்கிறதா அப்படியே வச்சு குடிக்கிறதா ஒரே டென்ஷனாக இருக்குது. பழக்கம் இல்லைல்ல.
இப்போ நம்ம வீடாக இருந்தால் எடுத்து எங்கே வேணாலும் போட்டுடலாங்க. இது அடுத்தவன் வீட்டில் அவர் என்ன பண்ணார், இப்படி இப்படி வச்சுட்டு அந்த நூலை அப்படியே வச்சுட்டு மெதுவாக வாய்க்கிட்ட எடுத்து போனார். அந்த பேக் வந்து உதட்டுக்கிட்ட உட்காந்துடுச்சு. இப்போ அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த டம்ளர் விளிம்பும் பேக்குக்கு நடுவில் இருக்கிற டீயை இழுக்கிறான். டீ வரல, வச்சுட்டான். வச்சுட்டு சொல்கிறா, மாப்பிள்ள நான் டீயை நிறுத்தியே 2 வருஷம் ஆச்சு, ஏதோ நீ டீன்னு சொன்னியே அப்படின்னு டீ வானான்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து வெளில போயிட்டு போகிற வழியில் டீ குடிச்சிட்டு போயிட்டான். 2 வருஷம் ஆச்சு வரல. உறவுகள் அப்படி. நட்பு, நிறைய பேர் சொல்லுவாங்க நட்புன்னு. நட்பும் அப்படி தான். இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஜாகிரதையாக, நம்மளை பற்றி கேவலமாக லெட்டர் எழுதுறவங்களாம் ஃப்ரெண்டு தான், நட்பாக இருப்பார்கள். நான் பிரசிடென்சியில் படித்தேங்க, மெட்ராஸ் பிரசிடென்சியில் 5 வருஷம் பிரசிடென்சி கோ எஜுகேஷனு படித்தேன். திடீர்னு போன வருஷம் என்னாச்சு, காலேஜிலேருந்து ஒரு லெட்ரு வந்தது. என்னென்னா 85ல் பிஜி முடித்தவங்களாம் ஒன்றா கூடுறோம், ரீயூனியனை ஒன்றா கூடுறோம் வான்னு. சும்மா இருந்திருக்கலாம். அட நம்ம கூட படித்த பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க, யார் யார் எப்படி இருக்கா பார்க்கலாமேன்னு போனேன். எல்லாம் இங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன். என் கிளாஸ்மேட்டு ரொம்ப க்ளோஸ்மேட்டு. அவன் காலேஜ் பிஜி முடித்தவன் போனவன் தான். அப்புறம் நான் பார்க்கவே இல்லை அவனை. என்னடா பண்ணுறேன்னு அவன் சொன்னான், கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கேன்டா, டிஆர்ஓக்கு அடுத்தது நான் தான், ரொம்ப நல்லா இருக்கேன், கன்னியாகுமரி போஸ்டிங்கு அப்படின்னா. அப்புறம் நீ என்ன பண்ணுறேன், நான் சொன்னேன் மேடம் அடியாக சுற்றின்னு இருக்கேன்னு. எங்கள் காலேஜ் என் வீட்டு பக்கத்தில். நம்மளுக்கு அன்னைக்குன்னு பார்த்து நாக்கில் வாஸ்து சரி கிடையாது. சும்மா இல்லாமல் அவங்ககிட்ட என்ன பண்ணேன், இவ்வளோ தூரம் வந்துட்டு என் கல்யாணத்துக்கு கூட வரல, என் கூட 5 வருஷம் படித்தவங்க கோ எஜுகேஷனு, கல்யாணத்துக்கு வரல, வீட்டுக்கு வாயாண்டான்னு வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன். இந்த எப்பவுமே புதுசாக நட்பாகிறவங்க, வயசு ஒரு 40 வயசுக்கு மேலே நட்பாகிறவங்க 2 பேரும் மரியாதை கொடுத்து பேசுவான். ஆனால் கல்லூரி காலத்துலேயோ பள்ளிக்கூட காலத்தில் இருந்தோ நட்பாகவே இருந்துட்டு வரவங்க எப்போவுமே மரியாதை இருக்காது, வாடா போட தான். நான் அவனை வீட்டுக்கு கூட்டி போய் என் ஒய்ஃபை கூப்பிட்டு, இதாண்டா என் ஒய்ஃபுன்னு. இதுவா அப்போ அது அப்படின்னா. என் கூட 5 வருஷம் படித்தவங்க கோ எஜுகேஷன். அப்போ அது அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அந்த அது எதுன்னு இதுகிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு 3 வாசம் ஆச்சு. இல்லை நட்புலேயும் இப்படி உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்கு மகிழ்ச்சி உள்ளே இருக்குது, ஆனால் வெளியே காமிச்சிக்க தெரியல. 1, மக்களுக்கு மனசை மகிழ்ச்சியாக ஆக்க தெரியல. 2, கலாச்சாரங்கள் மாறிவிடுகிறது. 3, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நுகர்வோர் கலாச்சாரம் வந்து எல்லாத்தையும் வாங்கி குவிக்கணும்னு ஆசை. எல்லாருக்குமே வந்து தன்னை அழகாக காமிச்சிக்கணும்னு ஆசை. பெண்கள்லாம் கூட முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ் 2 தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. மிஸ் மாம்பலம், டி நகர், ஏரியாவுக்கு ஏரியா, கல்லுப்பட்டி, மிஸ் மதுரை, மிஸ் கொளத்தூர் எல்லாம் நடக்குது. ஏன்னா அழகாக இருக்கிறதா காமிக்கலாம். ஆனாங்க கோயிலை விட மெட்ராஸில் இப்போ ஜாஸ்தி எதுன்னா பியூட்டி பார்லர் தாங்க. வாசலில் மெனு கார்டை வச்சுக்கிறாங்க. இன்னொன்று இருக்குது, பெடிக்யூர், மெடிக்யூர், பக்கிங் கிக்குன்னு எல்லாம் 100 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துருக்கேன் நிறைய நாள். உள்ளே போயிட்டு வெளில வர்றவங்கள பார்த்தா எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல, எல்லாம் ஒரே மூஞ்சாக இருக்குது. அதுங்களே அடையாளம் கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஆமாங்க, மக்களுக்கு அந்த இதாகிடுச்சு. நீங்கள் எந்த கல்யாணத்துலையாவது போய் பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா? தலை வாராமல் வேர்த்து விறுவிறுத்து அக்கள் ஒரு பையை வச்சுன்னு எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி ஒரு ஆள் சுற்றி நிற்பான், அதான் பொண்ணுக்கு அப்பா, ஈஸி. ஆனால் பொண்ணுக்கு அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்கள 3 இன்ச்சு போட்டு கூம்பு கொண்டை போட்டு பொண்ணுக்கு பக்கத்தில் பேக்கோடு நிற்பாங்க, வேறு வழியே கிடையாது. ஆமாங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதுதான், அவங்களுக்கு எப்பவுமே ஒரு அந்த உணர்வு அதிகம், அழகு, ஒரு அந்தஸ்து. சார் ஒன்றும் இல்லை, ஒரு செருப்பு பாருங்கள். ஆண்கள் லாண்ட்ரி கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ராஜ்பவன் போகிறதா இருந்தாலும் சரி, ஒரே செருப்பு தான். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. ஒரு சராசரி குடும்ப பெண்ணுக்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போட்டுக்கிறதுக்கு 1, வீட்டில் 1, ரிசப்ஷன் அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ பெண்களுக்கு பர்ஸு பாருங்கள், ஒரு 3 இருக்கும், அப்படி தானே? ஒரு 3 பர்ஸு, ஆஃபீஸுக்கு 1, வெளியில் போட்டு போகிறதுக்கு 1, ரிசப்ஷனுக்கு 1ன்னு. ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லைங்க, ஒரே பர்ஸு, அதுவும் கிழிஞ்சிருக்கும், அதில் ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு இருக்கும். பர்ஸும் தொலையாது,
நமக்கு என்ன இடஒதுக்கீடு? ஒன்றும் கிடையாது. ஆக எந்த நேரத்திலும் எதிர்படுகிற இன்னல்களை நீங்கள் களைய வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஒன்றும் இல்லை, உலகத்தை எந்த நாடு எடுத்தாலும் சரி, அந்த நாட்டின் தலைவராக இருந்து அந்த நாட்டின் சுதந்திரத்தை வாங்கி தந்தவரை அந்த நாடு போற்றுகிறது போல நம்முடைய இந்தியா என்னைக்கு வரும் தெரியல. மனசு மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருடைய தனித்துவம் அல்ல. நீங்கள் ஒருத்தர் நினச்சா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரை மகிழ்ச்சியாக்க முடியும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த 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 இடமே மகிழ்ச்சியாகும். இந்த மகிழ்ச்சி என்பது எல்லாம் இன்பமயம் என்பது உங்கள் உள்ளத்திலே இருந்து வெளிவருவது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, 50 வருடமான கட்டிடங்களை எல்லாம் வெளிநாட்டுகளிலே தேசத்தின் சொத்தாக பாதுகாக்கிறார்கள். 5000 வருடங்களுக்கு முன்னாலே கலை கலாச்சாரம் பண்பாட்டிலே முன்னுக்கு வந்தோம், எதையும் நம்ம காப்பாற்றலை. தேச தந்தை என்று அழைக்கப்படுவவர்களெல்லாம் வெளிநாடுகளிலே மதிப்பீடு செய்கிறார்கள். இங்கே நம்ம மகாத்மா காந்திக்கு என்ன பண்ணோம்? ஒன்று, சுதந்திரம் வாங்கி கொடுத்து தேசப்பிதா என்று சொன்னார் மகாத்மா காந்தி. அவர் உயிரை கோட்சே எடுத்துக்கொண்டான். அவன் பெயரை நேரு குடும்பம் எடுத்துக்கொண்டது. அவன் படத்தை ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கொண்டது. அவர் உடைமைகளை விஜய் மல்லையா எடுத்துக்கொண்டார். அவர் எழுத்துக்களை பதிப்பகங்கள் எடுத்துக்கொண்டது. அவரிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ளாதது அவர் காட்டிய சத்தியமும் அகிம்சையும் தான். இனி அதை எடுத்துக்கொள்வோம் என்று கூறி என் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.